நேற்று காலையில் எதிர்ச்சியாக தியோசபிக்கல் சொசைட்டியில் வந்து அந்த வாக்கிங்கில் சிஎம்ஐ மீட் பண்ணுறாரு. திரும்ப சாயந்தரமும் வந்து மறுபடியும் மீட் பண்ணுறாரு போது இது திடீர் பாசம் வந்ததுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, அது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு ரெண்டு பேரும் வந்தால் வின்வின்ங்கிற ஒரு சூழ்நிலை வருங்கிறத ரெண்டு பேருமே அதில் கன்வின்ஸ் ஆகி தான் அதை பார்க்குறாரு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரை விட ஷார்ப் பேஜ்டு பிரெயின் உள்ள ஸ்ட்ராட்டஜியில் மிகப்பெரிய திறமையாளருங்கிறத தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவரோட அந்த திறமை தான் மிக இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் தொடர் வெற்றியை அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு நன்றாகவே தெரிந்த விஷயம். நான் அதை வந்து தெளிவுபட சொல்லிட்டு இருக்கேன். அதே வேளையில் கலைஞர் எல்லாரும் தோக்கும்போது வெற்றி பெற்ற ஒரு தலைவர், ஈர்ப்பு சக்தி உள்ளவர், பேச்சு திறமை, எழுப்பு திறமை, அதுக்குள்ளே நான் டிஸ்பியூட் பண்ண வரல. பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அதில் கலைஞர் வந்து நிறைய ஃப்ளா பண்ணியிருக்காரு, ஃப்ளண்டர் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் எந்த ஃப்ளாவோ எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கிறாரு. அப்போ ஸ்டாலின் வந்து 39 சீட்டு வெற்றி பெற்ற சூழ்நிலையில் கூட ஸ்டாலின் பார்த்தது யார் யார் நமக்கு ஓட்டு போடலாங்கிறத பார்த்தோம். இதுதான் ஒரு தலைவருக்கு ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை மையமாக வச்சு செயல்படக்கூடிய ஒரு தலைவருக்கு அழகு.